நிறைய பேர் வந்துட்டு பிரஸ்ட் கேன்சர்னு கண்டுபிடிச்சோன்னே வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸில் இருக்காங்க. அது கரெக்டாக தப்பா? இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக அது என்னன்னு பார்த்துக்கலாம். பிரஸ்ட் கேன்சர்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்க, கட்டி ஒன்று இருக்குது, பயாப்சி பண்ணியாச்சு, அது கேன்சர்னு வந்துருச்சு. பிரஸ்ட் கேன்சர் கண்டுபிடிச்சாச்சு, உடனே ஆப்ரேஷன் பண்ணணுமா? கண்டிப்பாக இல்லை. அதுவும் இப்போ இருக்கிற டெக்னாலஜி வைஸு ப்ளஸ் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி வைஸும் எடுத்தோடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ட்ரீட்மெண்ட் என்னென்ன, சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியேஷன் இதெல்லாம் இருக்குது, ஹார்மோனோதெரப்பி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எல்லா மக்களுக்கும் கிடைக்கிறதே ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதே நம்ம நோக்காக இருந்துச்சு. இப்போ எப்படி தெரியுமா இருக்குது? அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கிடச்சி அவங்க நார்மல் பீப்புள் மாரி வாழ்கிறதுக்கு போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டும் வந்துட்டு அவங்க சர்வைவல் இம்ப்ரூவ்மெண்ட்டை அந்தளவுக்கு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்தமாரி சூழ்நிலையில் ஆப்ரேஷன் எடுத்தோன்னே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எடுத்தோன்னே பண்ண வேணான்னா எனக்கு புரியல டாக்டர், ஆப்ரேஷன் வேணான்னு சொல்கிறீங்களா? நான் அப்படி சொல்லலை. இப்போ மார்பகத்தில் கட்டி இருக்குது, பயாப்சி எடுத்துட்டீங்க, அடுத்து என்ன பண்ணணும்? வேறு எங்கேயும் பரவி இருக்கா அப்படிங்கிற டெஸ்ட்டு பண்ணணும். பண்ண பிறகு என்ன ஸ்டேஜ்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பயாப்சிலே ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் எடுக்கணும். என்ன டெஸ்ட்டு? ER, HER2, KA67 இப்படின்னு வந்து ப்ரொக்னோஸ்டிக் மார்க்கர்ஸ் சில டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட்டெல்லாம் பார்க்கணும். இந்த ப்ரொக்னோஸ்டிக் மார்க்கர்ஸை வச்சு தான் வந்துட்டு இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் பிளானிங்கே இருக்குது. இப்போ ப்ரொக்னோஸ்டிக் மார்க்கர்ஸ் வந்துட்டு ER பாசிட்டிவ், HER2 நெகட்டிவ் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பிளான் வேறு. ER நெகட்டிவ், HER2 3+ அப்படின்னு ட்ரீட்மெண்ட் பிளான் வேறு. மூணுமே நெகட்டிவ், ட்ரீட்மெண்ட் பிளான் வேறு. ஸோ இந்த ப்ரொக்னோஸ்டிக் மார்க்கர்ஸ் வச்சுக்கிட்டு, பயாப்சி வச்சுக்கிட்டு, வேற எங்கேயும் பரவியிருக்காங்கிற டெஸ்ட்டு எடுத்துகிட்டு இதெல்லாம் முடித்த பிறகு தான் எடுத்தோன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதான் டிசைட் பண்ணணும். அதுலேயே வந்துட்டு மார்பகத்தை முழுசாக எடுக்கணுமா இல்லை கட்டியை மட்டும் எடுக்கிற ஆப்ரேஷன் பண்ணால் போதுமா அப்படின்னு டிசைட் பண்ணணும். இல்லை இது மூணையும் வச்சுட்டு எடுத்தோன்னே கீமோதெரப்பி போட்டு கட்டியை கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணணுமா டிசைட் பண்ணணும். ஸோ மார்பக புற்றுநோயின்னு வந்தோடனே பயாப்சி எடுத்தோடனே பயந்துட்டு கட்டி வந்துருச்சு உடனே ஆப்ரேஷன் பண்ணிடணும் அப்படின்னு உடனே பதற வேணாம். மார்பக புற்றுநோய் ஸ்லோவாக வளரக்கூடிய கேன்சர் தான். ஒரு மார்பக புற்றுநோயை நீங்கள் கை வச்சு கண்டுபிடிக்கிறீங்கன்னா குறைஞ்சது உங்கள் அதில் வளர்கிறதுக்கு 10 to 15 வருஷம் கூட ஆயிருக்கும். மெதுவாக தான் அது வளரும். ஸோ ஒரு 34 வயசு 35 வயசில் கண்டுபிடிக்கிறீங்கன்னா 25 வயசுலேயே அந்த செல்லில் டேமேஜ் நடந்து 10 வருஷமாக ஸ்லோவாக வளர்ந்துருக்கும். ஸோ ஒரே நாள்லேயே 2 நாள்லேயே எதுவும் டிஃப்ரென்ஸ் ஆகிடாது. நான் சொன்ன டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அந்த டைப் ஆஃப் கேன்சருக்கு என்ன கரெக்டான ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணிக்குவோம். எடுத்தோடனே ஆப்ரேஷன் பண்ணணுன்னு பதற வேணாம், பயப்பட வேணாம். தேங்க்யூ.